அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதிக அளவுல பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கோம். வியாபாரத்திற்காகவும், தங்களுடைய தேவை நிறைவேறணும் என்பதற்காகவும், விளையாட்டுக்காகவும் ரொம்ப சுலபமா பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கோம். பொய் பேசுறத ஒரு பெரிய குற்றமா நம்ம பார்க்காததுனால தான் இவ்வளவு ஈஸியா நம்ம பொய் பேசிடுறோம். ஆனா, பொய் பேசுறத பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நெருப்பு விறகை தின்பது போல பொய் ஈமானை தின்றுவிடும்" என்று சொல்றாங்க. ஈமான்ங்கிறது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. நம்ம இடத்துல ஈமான் இருந்தா தான் நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனா, அற்பமான உலக விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அடிக்கடி நம்ம பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கோம். இதனால நம்முடைய ஈமானம் அழிஞ்சு போயிருது. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் பொய் சொல்லும்போது, அவனை விட்டு 1 மைல் தூரம் அளவுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் தூரமாகி போயிடுறாங்க. அவ்வாறு மலக்குமார்கள் தூரமாவதற்கு காரணம் என்னன்னா, அந்த பொய் சொல்லக்கூடிய நபருடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் தான். நெனச்சு பாருங்க, ஒரு பொய் சொல்றதுனால ரஹமத்துடைய மலக்குமார்கள் நம்மள விட்டு இவ்ளோ தூரம் போயிடுறாங்கன்னா, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பொய்க்கும் நம்மள விட்டு அவங்க எவ்ளோ தூரம் போயிருப்பாங்க. அப்ப ரஹமத்துடைய மலக்குமார்கள் நம்ம கூட இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் நம்மகிட்ட இருக்காது. நாமளே பொய் பேசி நம்மளோட அழிவ நாமே தேடிக்கிறோம். இனிமேலாச்சும் நம்ம பொய் பேசுறத தவிர்த்து உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா பொய்ங்கிறது நம்மளுக்கு அழிவை மட்டுமே தேடி தரக்கூடியதா இருக்கு. உண்மையை பேசுறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.